முத்தையா முனிவர் இந்த பூவுலகம் சுவர்க்கமாக இருக்க வேண்டுமென்பதே என் எண்ணம் என்று சொல்வார். நரகம் வேறெங்கும் இல்லை. நீர் போக வேண்டாம். அதற்கேற்ற முறையில் நீ நடந்து கொள். நீ மட்டுமல்ல, மற்றவரும் நடந்து கொள்ள உன்னால் ஆன எல்லாவற்றையும் செய். உன் சுவர்க்க வாசல் ஒரு நாளும் மூடப்படாது. நான் தான் உனக்கு ஆலோசனை புத்திமதிகள் சொல்ல வேண்டும் என்றில்லை. உன்னுடன் வாழும் மனிதனை பார்த்தே நீயும் இன்பமாக வாழ கற்றுக்கொள். அவனையும் இன்பமாக வாழ விடு. சித்து காண்பிக்கிறவர்களை கண்டால் ஓடிச் செல்கிறாய். அவர்கள் சொல்வதெல்லாம் சரியென்று தலையாட்டுகிறாய். நீ பிழையென்று நினைக்கிறவற்றையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றையும் அவர் வார்த்தைகளுக்காக ஏற்றுக்கொள்கிறாய். நீர் உன்னை இழந்தால் இன்பத்தை இழக்கிறாய் என்பது கருத்தாகும். கவலை கடவுளின் ஆயுதம். கவலை நீர் வரவழைத்து கொள்வது. மறதி ஒரு மருந்து. பைத்தியக்காரனுக்கு மறதிக்கு மருந்து கொடுக்கிறார்கள். கவலையை மறந்துவிடு. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான இரகசியம் கவலையை மறப்பதுதான். பிறந்தவர் இறந்தே ஆக வேண்டும். அவர் இறப்புக்காக கவலைப்பட வேண்டாம். துன்பம் என்பது ஒரு பரீட்சை. அதுவே அனுபவம். இனிமேல் அத்துன்பம் வராமல் இருக்க அத்துன்பம் ஏன் வந்ததென நினைத்து அதனை தவிர்த்து நடந்து கொள்ளு. சிந்திக்கும் ஆற்றலை கொடுக்கும் அனுபவ அறிவை பெறாதவன் இந்த உலகில் இன்பமாக வாழ முடியாது. அவனால் உலகத்தை சுவர்க்கமாக்க முடியாது. சிலர் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்த அனுபவத்தை சொல்லுவார்கள். அது பற்றி சிந்தித்துப்பார். நல்ல சிலர் துன்பப்படாது இளமையிலேயே இறந்து விட்டதாக சொல்லுகிறார்கள். அது ஏன் என்பதையும் சிந்தித்துப்பார். இளமைக்கும் விரைவான முதுமைக்கும் துன்பந்தான் காரணம் என்பதை புரிந்து கொள். இவற்றையெல்லாம் நான் சொன்னால்தான் உண்மை என்றில்லை. அதனை யார் சொன்னாலும் உண்மை உண்மைதான், பொய் பொய்தான் என்பதை நீரே உணர வேண்டும். என்னால் உனக்கு உணர்த்த முடியாது என்பதுதான் முத்தியா முனிவரின் கருத்துக்கள். இங்கே பாருங்கள். ஒரு இஸ்லாமிய பெண் தன் அனுபவங்களை பிறர் அனுபவங்களையும் ஆராய்ந்தறிந்து பட்டம் பெற்றபின் பேருரை ஆற்றுகிறார். லட்சக்கணக்கான மக்கள் அவர் பேருரையை கேட்பது போல வீடியோக்களை பார்க்கிறேன். அவர் மற்றவர் குறைதோடி இன்பமடையவில்லை, நிறை நாடி இன்பமடைகிறார். அவர் நோக்கம் என்ன? முத்தியா சுவாமிகளின் நோக்கத்திலிருந்து வேறுபட்டதா? எனக்கு அவ்வாறு தெரியவில்லை. தானும் இன்பமாக இருக்கிறாள். மற்றவரும் என்னை போல் இன்பமடைய வேண்டுமென அதிகாரம் படைத்தவர் கட்டளையிடுவது போல அவள் செயல் தோன்றுகிறது. உலகத்தை சுவர்க்கமாக்குவது அவரும் இல்லை, நானும் இல்லை. உன் போன்றவர்களை பொறுத்தது. உங்களுடைய சிந்தனை ஆற்றலும் தீர்மானமும் மட்டும்தான் அதனை செய்யும் என்று முத்தியா சுவாமிகள் சொல்லுவது போல எனக்கு தோன்றுகிறது. இப்போது அந்த இஸ்லாமிய பெண்ணின் வீடியோவையும் இதனுடன் இணைத்துள்ளேன். கிளாரான்னு ஒருத்தி. அவ யாருன்னா, ரெட் கிராஸ் அமைப்பு இருக்குல்ல, அதை உருவாக்கியவள். 97 வயசு அவளுக்கு. பேரழகா இருப்பாளாம். அவ்வளோ அழகா இருப்பாங்களாம். அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் இளமையின் உங்கள் அழகின் ரகசியம் என்ன? கிளாரா சொன்ன பதில் அப்படியே சொல்ற, வீட்டில் கட்டி எடுத்துட்டு போங்க. கிளாரா சொன்னாள், நான் துக்கங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் என் மனதிலே தக்க வைப்பதில்லை. சொல்லிட்டாளா? அடுத்த துணை கேள்வி, மேடம் யாராவது அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா? நான் அதை ஏற்கனவே மறந்து விட்டேன் என்பதனை நினைத்துக் கொள்கிறேன். கிளாராங்க கிளியரா சொல்ற பாருங்க. நான் துக்கங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் மனதிலே சுமப்பது இல்லை. வந்துருச்சா? இதை இன்னும் கிளாரிட்டியா சொல்றேன். ஒரு மனைவி ஒரு கணவனோட தொடர்ந்து 35 ஆண்டுகள் வாழ்ந்துட்டா. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது பெரிய செய்தி. எப்படியா 35 வருஷமா ஒரே ஆளோட வாழ்? அந்த ஜெனரேஷனுக்கு சொல்றேன். 65 வயது
அந்த அந்த பெண் இருக்கால, அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்ற. அவகிட்ட கேக்குறாங்க, அவ வெளிநாட்டு பொண்ணு, ஆர் யூ ஹாப்பி? நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா? நம் முகங்களை பாருங்க, நாளைய கவலைகளும் நேற்றைய இழப்பின் நினைப்புகளும் சேர்ந்து இன்றைய நாளை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பாட்டிக்கு புதுசா வெத்தலை வாங்கி கொடுங்க, அது சாப்பிடவே சாப்பிடாது, எடுத்து அதக்கி வச்சுக்கோ. நேத்து பழசானதை சாப்பிடும், நாளைக்கு நம்ம கொடுத்தது பழசா போயிடும், அது நாளை மறுநாள் சாப்பிடும். அனுபவிக்கவே தெரிவதில்லை. அவகிட்ட கேட்டாங்க, ஆர் யூ ஹாப்பி? அந்த பெண் சொன்னாள், எஸ் ஐ எம் ஹாப்பி. அடுத்த வார்த்தை, ஆர் யூ மேரிட்? அவ சொன்னா, எஸ் ஐ எம், ஆம் எனக்கு திருமணமாகி விட்டது. ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? எஸ் ஐ எம் ஹாப்பி. தென் கிவ் தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். நீ உன் கணவனுக்கு நன்றி சொல் என்றவுடன், நோ ஐ won't என்றாள். இல்லை, நான் அவருக்கு நன்றி செலுத்த மாட்டேன். ஏன்? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. சொல்லிட்டு சொன்னா பாருங்க, அதான் முக்கியமான விஷயம். அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், அவரை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மகிழ்ச்சியை என்பது என் முடிவு. என் மகிழ்ச்சியை நான் அடுத்தவர்கள் கையில் கொடுப்பதே இல்லை. உங்கள் மனங்களை முறிக்கக்கூடிய, உங்கள் மனங்களை துக்கிக்கக்கூடிய விஷயத்தில் சற்று விலகி நின்று விசாரியுங்கள். சற்று விலகி நின்று விசாரியுங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கதான், திருவள்ளூருக்கு பக்கத்துல தான், என்ன ஊருன்னு சொல்ல மாட்டானா. இதே மாதிரி ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, எவ்வளவு வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி 42 வருஷம் ஆச்சு. எப்படிப்பட்டவர்? இல்லை சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்க. நான் மொழி ஆசிரியை, 300 பக்கத்துல கூட மொழிபெயர்க்க முடியாதபடிக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுச்சு. உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்க. இவ்வளவுதாங்க. மனசுல எவ்வளவு கோபங்களையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம்.